Hi friends, welcome back to my channel. என்னோட என் வீடு. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மினி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல வந்து டிமார்ட்ல இப்ப லேட்டஸ்டா நியூ அரைவல்ஸ் என்னென்ன வந்திருக்கு and then மூன்சூன் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்து அவேலபிளா இருக்கு அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க வீடியோ பார்க்கல அப்படினா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி டிமார்ட்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் and baskets collections with prices ஓட ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிமார்ட்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வாட்டி நான் இருந்தப்ப பர்ச்சேஸ் பண்ண அப்படின்றத வந்து டக்குன்னு வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் ஜூஸர் தான். இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வெளியில் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம ஜூஸ் மட்டும்தான் போட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. நார்மலாக ஒரு மிக்சியில் நம்ம என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இதில் நம்ம பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நம்ம வந்து ஒரு நட்ஸ் போட்டு பவுட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நைஸாலாம் கிடைக்காது. பட் ஆனால் இதில் நல்லா வந்து நம்மளுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணி கொடுக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1110 ரூபா வந்து எம்ஆர்பி. டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து 999 ரூபாய்க்கு வந்து டிமார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஜார் மட்டும் தான் வந்து அது கூட அட்டாச்சாக வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 300 ml, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 500 ml. இதில் வந்து ஜாரை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத டக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் ஆல்ரெடி வந்து ஜார் ஃபிக்ஸ் ஆகிருக்கல, அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா ஜார் வந்து வெளியில் வந்துடும். திருப்பி அகைன் வந்து கரெக்டாக அந்த நாபில் ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜூஸர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஜூஸர் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ஒர்க்லாம் நம்ம பண்ணலாம், எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தனியாக ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மல்டி ஃபங்க்ஷனல் ஜூஸரோட மேனுவலும் வந்து நம்மளுக்கு அதிலே அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்தாலும் நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய மேனுவலை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாவே போதும். கண்டிப்பாக வந்து அது ரொம்ப நாளைக்கு ஃபால்ட் ஆகாமல் நம்ம பாதுகாத்து வச்சுக்க முடியும். அதுக்கடுத்து தான் வந்து நான் வந்து ஒரு செராமிக் ப்ராடக்ட் வாங்கினேன். அது என்ன அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் சர்விங் பவுல் தான், 2 பீஸ் செட்டு. இதோட ரேட்டு வந்து எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 399 ரூபா. பட் ஆனால் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 299 ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியூர் ஒயிட் கலரில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இதில் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வெளியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக அது எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி, நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. 2 சைடும் ஹேண்டில் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பிடிச்சி தூக்குறதுக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியான டிசைனில் தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். அதோட டெப்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட கை உள்ளே விட்டு காட்டுற பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு தான் டெப்த்து. நம்ம கொஞ்சமாக பொரியல் ஏதாவது செய்கிறப்ப அந்த வந்து சட்னியெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு, குழம்பு அந்த மாதிரிலாம் டக்குன்னு எடுத்து ஒரு 2 பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நான் டைனிங் டேபிள் மேலே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து என்னோடய கிராக்கரி யூனிட் மாதிரி வந்து நான் செட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இது 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் சில கிளாத்திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 99 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஷர்ட்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பைஜாமா, பேண்ட் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெக்கின்லாம் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்தேன். இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 129 ரூபா. ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருந்தது. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நான் போயிருந்தேன். அன்றைக்கி வந்து புதுசாக வந்து அன்றைக்கி தான் வந்து எடுத்துகிட்டு வந்து பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பிரித்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ நிறைய கலர்ஸில் நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ நான் சிம்பிளாக இருக்கிற மாதிரி டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து ஒரு பைஜாமா. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 149 ரூபா. டிமார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிளாத்திங் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ், கிட்ஸ் அண்ட் மென்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9ல் முடிகிற மாதிரி 49, 99, 149, 129 அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக நம்மளுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் ரீசனபிள் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பர். அடுத்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்திருந்தாங்க. அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 499 ரூபா வந்து எம்ஆர்பி. ஆஃபரில் வந்து 399 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் வந்து பில்லோ கவர்ஸ் வந்து எடுத்தேன். ஒரு 4 பில்லோஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பில்லோஸ்க்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி 2 செட்டாக எடுத்துருக்கேன். ஸோ 2 ஒரே மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தென் திருப்பி அகெயின் வந்து அதுக்கு அப்படியே கொஞ்சம் வேறு இன்னொரு காம்பினேஷனில் அது 2 சேமாக இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் 4 பில்லோ கவர்ஸ் வந்து எடுத்திருக்கேன்.
பாருங்கள் 4ல் வந்து பாருங்கள் 2 இது ஒரே மாதிரி சேமாக நடுவில் இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த சைடு கார்னர் இருக்குது நம்மளுக்கு ஒரே மாதிரி சேமாக இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஈச் பீஸ் வந்து நம்மளுக்கு 59 rupees. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 30 rupeesக்குன்னு சொல்லிட்டு நான் பில்லோ கவர் வாங்கியிருந்தேன். அது வந்து என்னோடய பில்லோ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால பத்தவே இல்லை, கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஸோ அதை கழட்டி நம்ம வாஷ் பண்ண போடுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சைடு கார்னரில் ஸ்டிச்சிங் வந்து விட்டுட்டே வந்தது. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 59 rupeesக்காக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாப்பாக்காக ஒரு டாய்ஸ் எடுத்தோம், சில கிராசரிஸ்லாம் வாங்கினோம். ஸோ கிராசரிஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் வந்து நார்மலாகவே உங்களுக்கு டிமார்ட்டில் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த டாய்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன். ஆனால் மேடம் வந்து வந்ததுமே வந்து அதில் இருந்த பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்ததுக்கப்புறமா அவளுக்கு பிரித்து கொடுத்தப்பே ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்தேன். ஸோ அதை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நார்மலாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு 3 வயசு கிராஸ் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க விளையாடுறதுக்கு வந்து சின்ன அந்த டாய்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களோட மெமரி பவர் அண்ட் தென் வந்து அவங்களோட சில லேர்னிங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக சில டாய்ஸ் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் செட்ஸ் அண்ட் டாக்டர் செட்ஸ்லாம் வந்து முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நடக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த திங்ஸ்லாம் வச்சு மேஜராக வச்சு ஸோ சில டாய்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயின் அந்த ரயில் ட்ராக் மாதிரி வந்து முன்னாடி இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொக்லின் வந்து மேலேருந்து மண் ஏற்றிட்டு வந்து கீழே வந்து அப்படியே சர்றன்னு போகிற மாதிரி இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ட்ராக் மாதிரி வந்து ரெடி பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு டாய் தான் இது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி பார்ட்ஸாக எல்லாமே உள்ளே வந்து தனித்தனியாக பார்ட்ஸாக ஃபிட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே பிக்சரில் இருக்கிற மாதிரி வந்து அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பாக்ஸ்லேயே அவுட் சைடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்னு. ஸோ அதில் இருக்க மாதிரி பார்த்து வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாப்பா வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து மேடம் வந்து வந்ததுமே இன்ட்ரெஸ்டிங்காக விளையாட ஆரம்பிச்சிட்டா. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டுற மாதிரி இருந்தது. அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏரோ மார்க் மாதிரி இந்த வேலை போகணும் அண்ட் தென் வந்து யூ டர்ன் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியான சிம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, இந்த ஏரியாவுக்கு யாரும் வந்து வராதிங்க, அந்த மாதிரி நார்மலாக நம்ம ஒரு ஏரியாவுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துக்கிட்ட போனோம்னா என்ன மாதிரியான திங்ஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கும், ஸ்டாப்பு ஸ்டார்ட்டு அந்த மாதிரி சில திங்ஸ்லாம் வந்து ஸ்டிக்கர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அங்கங்கே எடுத்து நம்ம ஒட்டி அதை வந்து போர்டு மாதிரி நமக்கு தனியாக ஒரு பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து கட் பண்ணி எடுத்து அந்த ஸ்டிக்கர்ஸ் அதில் ஒட்டி நம்ம வந்து அங்கங்கே நிறுத்தி வைக்கணும். ஸோ அதெல்லாம் இன்னும் செட் பண்ணலாம். பாப்பா வந்து மேடம் சென்டராக அந்த இருந்த மெயினான பார்ட்ஸை மட்டும் எடுத்து அந்த ஸ்டிக்கரை மட்டும் அந்த ஏரமார்க் மட்டும் ஒட்டிட்டு இருக்கிறதுக்குள்ளே மேடம் வந்து பிடிங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் இருக்க அந்த யூ டர்ன் அதெல்லாம் வந்து எடுத்து திருப்பி அகெயின் வந்து இந்த போர்டில் வந்து இப்போ நாங்கள் ஒட்டணும். ஸோ அதுக்கப்புறமா நான் அந்த சொன்னல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நம்ம ஒர்க் நடக்கிற இடத்துக்கிட்ட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ் ஸ்டேஷன் மாதிரிலாம் இருக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனி பார்ட்ஸாக பிரித்து அது பக்கத்தில் வந்து நிறுத்தி வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவாங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 310 ரூபா, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 279 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருந்தது. இதில் வந்து சின்னது கூட அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா வந்து பாப்பா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு வாங்கினோம். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து இந்த வாட்டி நாங்கள் டிமார்ட் போயிருந்தப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணுது. லாஸ்ட் வீடியோவில் நான் டிமார்ட்டில் என்ன மாதிரியான நியூ அரைவல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.